செய்யறாங்க? மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு புனர்கலத்திற்கு வந்தோம். நான் அதுவரை கண்ட போரில் அணிகளின் மிகச்சிறந்த அணியாக இணை வைப்பாளர்களுடைய அணி இருந்தது. சொல்றாங்க, வர்ணனை செய்யறாங்க. மக்காவுடைய வெற்றி கொண்டாச்சு. மக்கா வெற்றி கொண்ட பிறகு அவங்க எதிரியெல்லாம் என்ன பண்றாங்க? மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு போர் செய்வதற்காக என்ன காரணம்? அவர்களா நாமளா? இதுதான் முடிவு. உங்களுடைய வீட்டுல யாரையுமே வைக்கக்கூடாது. இருக்கக்கூடிய பெண்களா பிள்ளைகளா எல்லாரையும் கூட்டு இருக்க போயிட்டு திரும்பி போயிடக்கூடாது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களா ஒட்டகமா குதிரையா எல்லாத்தையும் கூட்டு வந்துரு. அங்க போர் செய்யறதுக்கு அந்த களத்துல வந்து நீ நில்லு. அவங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணியாக நிறுத்தப்படுகிறது. அதைத்தான் சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க. அவர்களுடைய அணிகளை இணையமைப்பாளர்களுடைய அணியை இதுபோன்று நான் பார்த்ததில்லை. முதலாக குதிரைப்படை, அதற்கு பிறகு தரைப்படை, அதற்கு பிறகு பெண்கள், அதற்கு பிறகாக ஒட்டகம், அதற்கு பிறகாக ஆடுகள், இப்படியாக வரிசைப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அணியாக அவர்களுடைய அணி இருந்தது. அந்த அணியில அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறார். மக்காவுடைய வெற்றியின் போது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களா இல்லையா? புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் மாதிரி வழங்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு 100 ஒட்டகம் என்கின்ற அடிப்படையில அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்சாரிகள் எப்படி சொல்றாங்க தெரியுமா? மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்யறாங்க. அவங்களுடைய தியாகம் என்பது கணக்கிலே வராது. அப்படி எல்லாரும் தியாகம் செய்தவர்கள் இறுதி காலத்தில் மக்காவுடைய வெற்றியின் போது இந்த ஒட்டகத்தை எல்லாம் அள்ளி புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரர்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நேரத்துல அவங்க பேசுறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க பேசுறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உண்மையில் இது வியப்பாக இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, இது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. எங்கள் வாழ்களின் குறைசிகள் ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்க எங்கள் போர் செல்வங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. இப்படி பேசுறாங்க. அந்த போர் செஞ்சா நம்முடைய போர்ல இருக்கக்கூடிய அந்த வாழ்கள்ல ரத்தம் கூட கரையில. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? அந்த கிடைத்த கனிமத்து பொருள்கள் எல்லாம் ஒரு நபருக்கு 100 ஒட்டகம், ஒரு 100 ஒட்டகம் அள்ளி கொடுக்குறாங்க. அது அவங்க புதுசாக இஸ்லாத்துல வந்தவங்க, எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அங்கேயும் கொடுக்குறாங்களே என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதே போன்று ஏதேனும் ஒரு போர் போன்ற கடுமையான பிரச்சனை என்றால் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஏதாவது ஒரு கஷ்டமான செயல் என்றால் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஆனால் பிரச்சனை தீர்ந்து மற்றவர்களுக்கு போர் செல்வங்கள் கொடுக்கப்படுகிறது என்று பேசுறாங்க. இப்படி பேசுறாங்க. கஷ்டமா இருக்கு, ரொம்ப போர் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அழைச்சிடுறாங்க. நம்ம வந்து கடுமையா போர் செய்யறோம். போர் செஞ்சால வெற்றி அடைஞ்சவன அது நினைக்கிறது எல்லாம் அவர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க. இப்படியாக பேசக்கூடிய நேரத்துல சாதிபின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்துல வர்றாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரத்துல வந்து யாரும் சொல்லலாம், கனிமத்து பொருட்களை இங்க பங்கு வைத்ததுல அன்சாரிகள் மன வருத்தப்படுறாங்க. நீங்க எல்லாம் உங்களுடைய குறைசி கூட்டத்துக்கு குறைசிகளுக்கு அள்ளி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசிக்கிறாங்க. இப்படி அவங்க அல்லாஹ்வுடைய தூதரத்துல சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாரு உங்களுடைய கருத்து என்ன? அவர் அன்சாரி சொல்லலாம். உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்றாங்க, யாரும் சொல்ல நானும் அன்சாரி எல்லாம் இருக்குந்தானே. அவங்க பதில் எழுதுங்க, நானும் அன்சாரி எல்லாம் இருக்குதானே. அள்ளி கொடுத்தவங்க அங்க குறைசிகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. அப்படி என்ன நீங்க அன்சாரிகள் அனைவரையும் ஒரு இடத்துல ஒன்று திரட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க அன்சாரிகள் அனைவரையும் ஒரு இடத்துல ஒன்று திரட்டுங்க என்று சொன்ன உடனே அன்சாரிகள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுகிறார்கள். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்சாரிகளே நீங்கள் மனவருத்தப்பட்டு பேசிய விமர்சனம் என் காதலுக்கு வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இந்த ஹுனைன் போர்ல அன்னைக்கு கொடுத்தன அதை பத்தி நீங்க பேசின செய்தி எல்லாம் என்னுடைய காதலுக்கு வந்தது. அவங்க சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை தெளிவாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வழிகேடர்களாக இருந்தீர்கள் போது நான் வரவில்லையா? அவ்வாறு வந்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். நீங்க எல்லாம் இணைப்பு இருந்தீங்க, நீங்க ஜாகிலியா காலத்துல இருந்தீங்க. அல்லாஹ் என் மூலியமாக உங்களுக்கு நேர்வழி காட்டினாரா இல்லையா? அவர் சொல்லிவிட்டு நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கினாரா இல்லையா? நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு மத்தியில் பாசத்தை ஏற்படுத்தினாரே சொல்லி காட்டுறாங்க. சொன்ன நேரத்துல அன்சாரி தோழர்கள் யார் சொல்லலாம், இளைஞர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாங்க, உடனே அன்சாரி தோழர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் அதிகாரமும் உபகாரமும் அருளும் புரிவார்கள். அல்லாஹ் அருள் புரிவார். அவனுடைய தூதராகிய அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தான் எங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய
இருக்கக்கூடியவங்க இப்படி பேசுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்றாங்க? அன்சாரிகளே, நீங்கள் ஏன் எனக்கு பதிலளிக்காமல் இருக்கிறீங்க? அவங்க எப்படி பேசுறாங்க? அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம், அல்லாஹ்வுக்கு தான் உபகாரமும், அவங்க யாருக்கு வேணாலும் பிரித்து கொடுக்கலாம், இப்படி அவங்க பேசிக்கிட்டு அவங்களால பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, அன்சாரிகளே, நீங்கள் ஏன் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திரும்ப அல்லாஹ்வுடைய அன்சாரி தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உபகாரமும் அருளும் அல்லாஹ்வுக்கு உடையது, அவனுடைய தூதராகிய உங்களுக்கு சொந்தம், நாங்கள் என்ன பதில் சொல்ல? இதெல்லாம் உங்களுக்கு உரியது, உங்களுக்கு உரியது, நாங்கள் என்ன பதில் சொல்ல என்று சொல்ல நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்லாம என்ன பார்த்து, நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நீங்கள் இணையத்தில் இருந்தீர்கள், வழிகாட்டாளர்களாக இருந்தீர்கள், நான் வந்துதான் உங்களுக்கு நேரடி கொடுத்தேன்னு சொன்ன நேரத்துல நீங்கள் எனக்கு பதில் சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பொய்ப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள், நாங்கள் உங்களை உண்மையாளர் என்று நம்பினோம் சொல்றாங்க. மக்கால நீங்க 10 வருஷம் தாவா செஞ்சீங்க, அங்க யாராச்சும் உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஒரு சில நபர்கள் தானே ஏத்துக்கிட்டாங்க. உங்களை பொய்ப்படுத்தினாங்களா உங்களுடைய மக்கள்? ஆனா நீங்க இங்க நாங்கள் உங்கள் உண்மையாளர் என்று நம்பினோமா இல்லையா? இப்படி நீங்கள் பதில் சொல்லலாமே. துரோகம் இழைக்கப்பட்டவராக வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம், உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க, சொத்து பத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோம், இப்படி நீங்கள் எனக்கு பதில் சொல்லலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, துரத்தப்பட்டவராக வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தந்தோம், உங்களை கொலை செஞ்சிருவாங்கன்னு அங்கிருந்து வந்தீங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தீங்க, நாங்க வேற உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், இப்படி நீங்கள் சொல்லலாமே என்று சொல்லிவிட்டு ஏழையாக வந்தீர்கள், உங்களை வசதி உள்ளவர்களாக ஆக்கினோம் என்று சொல்லலாமே. அவ்வாறு சொன்னால் அது நீங்கள் உண்மையாளர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நீங்கள் என்ன பார்த்து சொல்லலாம், அப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்வது எதுவும் பொய் கிடையாது, இதுதான் உண்மை. எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியுதா? பேசி எதிராக இஸ்லாம் பரவும் தெரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களாக கேள்வி கேட்டுவிட்டு அவர்களாக பதிலை சொல்லி அவர்கள் அன்சாரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை சொல்றாங்க. இப்படி எல்லாம் நீங்கள் என்னை பார்த்து பேசினீர்கள் என்றாலும் நான் ஏத்துக்கிறேன். அந்த மனப்பக்குவம் தானே, அதோட வெளிப்பாடு தானே. துரோகம் இழைத்தவராக நீங்க பொய்யராக மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்க தான் உங்க உண்மையாக நம்பணும், உங்களை துரத்தப்பட்டவராக வந்தீர்கள், நாங்க தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், உங்களுக்கு வேலை செஞ்சுவாங்க வந்தீர்கள், நீங்க ஏழ்மையாக வந்தீர்கள், நாங்க உங்க செல்வத்தில் ஆக்கிறோம், இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாமே சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்சாரிகளை, உலகத்தின் மிக அற்ப பொருள் வசதியா என் மீது நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். இந்த ஒட்டகத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லியா என் மீது நீங்கள் வருத்தப்படுறீங்க. இந்த ஹுனைன் போர்ல கிடைத்த கனிமத்து பொருள்களை நான் மக்கள் மத்தியில் விநியோகம் செஞ்சுட்டு சொல்லி தானே நீங்க மீது வருத்தப்படுறீங்க. ஒரு கூட்டம் முஸ்லீமாக வேண்டும் என்பதற்காக அந்த பொருளாதாரத்தின் மூலம் பிரதிநிதியை ஏற்படுத்த விரும்பினேன், உங்களை உங்களுடைய இஸ்லாத்தின் மீது சாதிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்த உங்களை இந்த இஸ்லாத்திலே நான் சாதித்தேன். நீங்க தான் பேச உங்கள் மூலியமாக தான் அல்லாஹ் அருள் செஞ்சார் உலகங்களுக்கு பரவுவதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. மக்கள் செல்வங்களை எடுத்து செல்ல நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இறை தூதரான என்னை கொண்டு செல்வதை விரும்பவில்லையா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் பெற்று செல்வதை விட நீங்கள் பெற்று செல்வதுதான் சிறந்தது. அவர்கள் எடுத்து போனாங்கல்ல, அந்த ஒட்டகத்தை 100 ஒட்டகம் 200 ஒட்டகம் 1000 ஒட்டகம் போல இருக்கட்டும், அந்த கனிமத்து பொருள்கள் எல்லாம் அவர்கள் அள்ளிட்டு போனாங்கல்ல, அதை விட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு பேசுறீங்கல்ல, எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, ஆனா நீங்கள் வீட்டுக்கு எப்படி போறீங்க தெரியுமா? அல்லாஹ்வையும் அவருடைய தூதராக என்ன அவருடைய தூதராக என்னையும் கனிமத்து பொருளாக எடுத்துக்கிட்டு போவத நீங்க விரும்பவில்லையா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதுதான் உங்களுக்கு சிறந்தது, அது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான இந்த பொருள் அது சிறந்தது கிடையாது. எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி பார்த்து வைக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை 6 லட்சம் இவர் உங்களோட வீட்டுல அனுப்பணும், உங்களுடைய சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கு தயாரானீங்களா இல்லையா? உங்களுடைய மனைவிமார்கள் பிரிச்சு கொடுக்கறதுக்கு தயாரானீங்களா இல்லையா? எதுவுமே நீங்க முரண்படுறீங்க. இந்த அற்பமான பொருளை வந்து இப்படி வளர்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டீங்க, உங்களுடைய சொத்து பத்திகளை எல்லாம் பிரித்து கொடுப்பதற்கு நீங்க முன்வந்தீர்கள். இந்த அற்பமான பொருள் இல்லையா என் மீது நீங்கள் சங்கடப்படுறீங்க இப்படி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள். இதை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், விரைவில் உங்களை விட ஆட்சி அதிகாரத்தில் பிறருக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, விரைவிலேயே என்னுடைய மரணத்துக்கு பிறகு நான் மரணிச்சிருவேன், நீங்க இருப்பீங்க, ஆனா இங்க ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படாது, பிறருக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும்.
அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆகவே அல்லாஹ்வையும் தூதரையும் மறுமையில் சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க என்ன சந்திப்பீங்களா? எங்க மறுமையில கௌசலைங்கிற தடாக நீர்ல என்ன நீங்க சந்திப்பீங்களே, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நீங்க வருவீர்களே, அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவருடைய வாழ்க்கை சொந்த நாடு, சொந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆரம்பத்துல பையத்து கேட்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய அந்த கௌஸ் என்கிற அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரர்கள் பையன் எடுத்திருந்தார்களா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய தூதரர்கள் விளக்கினது போன்று அடுத்ததாக யார் ஆட்சி அதிகாரத்தில் வந்தது? முஹாஜிர்கள் வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இவருடைய ஆட்சியெல்லாம் யாருடையது? அன்சாரிகளா? அவருடைய சில மதீனாவாசிகளா? எல்லாம் பிறருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, முஹாஜிர்கள் வந்தார்கள். சொந்த நாட்டில் இருந்து நீங்கள் அதற்கு பொறுமையாக இருங்கள். நீங்கள் பொறுமையாக எது வரைக்கும் இருக்க வேண்டும்? அருமையில் என்ன கௌசர் என்கிற தடாக நீர் இருக்கிற அங்கே சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, ஏனெனில் அன்றுதான் நான் கௌசரின் தடாகத்தினருகே சந்திப்பேன் என்று கூறினார்கள். கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க, யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு நீ அருள் புரிவாயாக, அவருடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் புரிவாயாக, அவருடைய பேர பிள்ளைகளுக்கு நீ அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் எதனை விமர்சனம் செஞ்சாங்களோ, 100 வட்டை தண்ணி கொடுத்துட்டீங்க, 200 வட்டை தண்ணி கொடுத்துட்டீங்க என்று விமர்சனம் செஞ்சவர்கள், இளைஞர்கள் விமர்சனம் செஞ்சாங்க. அந்த கூட்டம் எப்படி மாறுது? அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போவது அல்லாஹ்வையும் அவருடைய தூதராகிய என்னையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போறது நீங்க பொருத்திக் கொள்ளலையா? அன்சாரிகள் எல்லாம் அழுகுறாங்க. அவர்களுடைய தாடிகள் நடைகிற அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய தூதரர்களை நாங்கள் பொருத்திக் கொண்டோம், எங்களுடைய வீடுகளுக்கு கைவந்த பொருளாக அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை நாங்கள் சார்ந்து விட்டோம், அதை நாங்கள் பொருத்திக் கொண்டோம் என்று அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது நாம் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள். அவர்களை எது மாற்றியது? அவர்களை மாற்றியது அல்லாஹ்விடத்துல அதை மறுமையில கிடைக்கக்கூடியது சொர்க்கம். அதுதான் நிரந்தரமான உலகம். அந்த உலகத்திற்கான ஆயத்தம் தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. அவர்களுக்கு நாம் பெறக்கூடிய படிப்பினை நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய செயல்கள் என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் தியாகம் செய்யுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் போர் விடுங்க, அப்படியெல்லாம் நம்மளை சாடி இருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இறுதி அச்சுங்களை சொன்னார்கள், நீங்கள் தொழுங்க, நீங்கள் நோன்பு வைங்க, உங்கள் இடத்துல பொருளாதாரம் இருந்துச்சுன்னா ஜக்காத்து கொடுங்க, உங்களுக்கு உடல் வலிமையும் உங்களுக்கு செல்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹஜ் செய்யுங்க, உங்களுக்கு அதிகாரம் உடையவர்கள் இடத்துல நீங்கள் கட்டுப்படுங்கள், இலகுவாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. போர் தியாகம் இதையெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டு நமக்கு எதிரை சாதி இருக்கிறாங்க. எதிர நம்ம பேசுற இடத்துல நிற்கிறோம், நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும்? தொழுவுன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கிறோமா? நாம பிள்ளைகளை இழப்பதற்கு நாம் தயாராகமா? நம்முடைய சொத்துக்களை இழப்பதற்கு நாம் தயாராகமா? இழந்திருந்தார்களே என்ன படிப்பினை பெற வேண்டும்? நாம் அவர்களிடத்திலிருந்து தொழக்கூடியவர்களாக தொழுகையை விட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம் தொழுகையை இனிமேல் தொழுகையை சரியான முறையில் தொழக்கூடியவர்களாக நோன்பு காலங்கள் அழகாக அல்லாஹ்விற்கு அதிகமாக பிரார்த்தனை செய்து இது போன்ற பாவமான காரியங்களை நான் தவறு செஞ்சு நன்மையான காரியங்களை நான் தவறு செஞ்சிருந்தா அதிலிருந்து திருத்திக் கூடியவர்களாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை நாம் சரி செய்யக்கூடியவர்களாக இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். நமக்கு மாற்றம் எவ்வளவு இலகுவாக தந்திருக்கிறாங்க. அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் இழந்த இழப்புகள், இது போன்ற இழப்புகளை எல்லாம் இன்றைக்கு அனுபவித்துட்டு இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிளேஸான இந்த வாழ்க்கை என்பது உலகத்தின் மீது மோகமாயிடுச்சு. அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கை எதை எனக்கு இருக்கு? நாம தியாகம் செய்வோம், தொழுகையை தியாகம் செய்வோம், பொருளாதாரத்துக்கு வந்து அப்படித்தானே? நம்முடைய தியாகம் பொருள் பஞ்சத்திலேயே விட்டுருவேன், கவனத்திலேயே விட்டுருவேன், அசல் அசால்ட்டா விட்டுருவேன். என்ன காரணம்? நான் பொருளாதாரம், எனக்கு அடுத்த வேலை இருக்கு, அந்த பிசினஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், இதற்காக நான் நேரத்தை செலவிட வேண்டும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படியாக நமக்கு ஒரு கற்பனையை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இப்படி நடத்திட்டு போறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு வழிபோக்கர்களை போன்று நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப வேணாலும் மரணம் வரலாம். நம்முடைய மரணம் என்பது எந்த நேரத்திலையும் நாம் அதற்கு சரியான முறையில் தயாராக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்ய வேண்டும். நம்முடைய தவறுகளில் இருந்து நாம் மீள வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்க நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்புரை. அப்படி அதை கற்றவர்களாக இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ
அந்த தியாகத்தை அல்லாஹ் நம்ம மீது சாடவில்லை என்றாலும் நம்மீது அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய கட்டளையை ஏற்று நடந்து மூமின்களாக அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் மூமின்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை எழுதுகிறானே. அப்பேற்பட்ட மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.